25வது ஸ்லோகம். த்யானேனாத்மனி பஷ்யந்தி கேசிதாத்மானமாத்மனாம் அன்யே சாங்க்யேன யோகேன கர்ம யோகேன சாபரே. இந்த ஸ்லோகத்திலிருந்து இந்த அத்தியாயம் முடியும் வரை பகவான் முடிவுரை செய்கின்றார். பரமாத்ம சொரூபத்தை, க்ஷேத்ரஜ்ஞ சொரூபத்தை அல்லது புருஷ சொரூபத்தை சில உதாகரணங்களுடன் மேலும் கூற இருக்கின்றார். இரண்டாவதாக சாதனைகளை கூற இருக்கின்றார். மூன்றாவதாக இந்த ஆத்ம ஞானத்தின் பலன். இந்த மூன்று கருத்துக்களை பகவான் முடிவுரையாக வைக்கின்றார். கீதையிலேயே தத்துவம் நிறைந்திருக்கின்ற பகுதி 2வது அத்தியாயம், 4, பிறகு இந்த 13 போன்ற அத்தியாயங்களில். ஆகவேதான் முடிவுரைக்காக மீண்டும் அந்த பரம்பொருளின் சொரூபத்தை ஞாபகப்படுத்துவதற்காக கூற உள்ளார். முதலில் இந்த 2 ஸ்லோகத்தில் 25, 26 இதில் சாதனைகளை குறிப்பிடுகின்றார். நாம் முதல் படியிலிருந்து மோட்சத்தை அடையும் வரை உள்ள படிகளை பல கோணங்களில் பிரிக்கலாம். இப்போ இங்கே நம்ம 5 படிகளாக பிரிக்கின்றோம். அதில் முதல் படி கர்மயோகம் அல்லது தார்மீக ஜீவனம். நம்ம மோட்சத்தை அடையணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வைக்க வேண்டிய முதல் படி கர்மயோக வாழ்க்கை. இதில் ஒரு பெரிய மாற்றம் இல்லை. நாம் எந்த ஆசிரமத்தில் எந்த கடமையில் இருந்துட்டுருக்கிறோமோ அதை சில சரியான பாவனைகளுடன் தொடர்ந்து செய்தல். இதில் போய் நம்ம புதுசாக செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. செய்வதிலேயே சில பாவனைகள், சில ஆட்டிடியூடை மாற்றிக்கணும். சில கர்மங்களை கொஞ்சம் கொஞ்சம் தியாகம் பண்ணுறோம். பிறகு பக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தி கொள்கின்றோம். இப்போ கர்ம யோகம்தான் முதல் படி. இரண்டாவது படியை நம்ம சுருக்கமாக பக்தி யோகம் அல்லது உபாசனம் என்று சொல்லலாம். பக்தி யோகம்னு சொல்லலாம் அல்லது உபாசனை. இந்த கர்ம யோகத்தில் காயிக பிரதானம், உடல் பிரதானமான செயலில் இருப்போம், கடமைகள் இருப்போம். என்ன பண்ணிகிட்டு இருந்தோமோ அதை பண்ணுவோம், சில மாற்றங்களுடன். இரண்டாவது படி பக்தி யோகம்ங்கிற இடத்துல அதிகமாக மானச கர்மத்துக்கு வந்துடுவோம். பூஜைகளோ ஜபமோ தியானமோ அந்த மாதிரி வந்துடுவோம். தேவையற்ற பொறுப்புகள், கடமைகளை விடுவோம். விட்டு அந்த காலத்தை எடுத்து அதை விட அதிகமாக காலத்தை பயன்படுத்துவோம். எதற்குனா உபாசனை, அந்தர்முகமாக உள்ள போவோம். கர்மயோகத்தில் கடமைகளையும் பொறுப்புகளையும் சேவைகளையும் எடுத்து கொண்டு வெளியே போவோம். இவைகளையெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், உபாசனையில் பக்தியை வளர்த்தி கொள்கின்றோம். தியானம் போன்ற சாதனைகளில் ஈடுபட்டு மன அடக்கம், புலனடக்கம் போன்ற சாதனையில் ஈடுபட்டு ரஜோகுணத்திலிருந்து அப்படியே சத்துவ குணத்திற்கு நம்மை உயர்த்தி கொள்வோம். கர்மயோகத்தில் என்ன பண்ணுறோம், தமோ குணத்திலிருந்து ரஜோகுணத்துக்கு உயர்த்தி கொள்கின்றோம். நமக்கு கிடைக்கிற சாபமே தமோ குணம்தான். பொறுப்பில்லாமல் இருத்தல்,
குறிப்பாக பெற்றோர் சம்பாரித்து வச்சுருந்தா அதை வச்சுட்டே காலத்தை ஓட்டிக்கலான்ட்டு ஓட்டுறது. அல்லது எந்த ஒரு காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் ஃபுல் டைம் பிஸியாக இல்லாமல் இருந்து பழகிறது. அது ரொம்ப கஷ்டம் சில பேர்த்துக்கு அது சுபாவமாக இருக்கும். அதுதான் உண்மையிலேயே சாபம்னு சொல்கிறது. அதாவது ஃபுல் டைம் நம்ம எங்கேஜ் பண்ணுற அளவுக்கு நமக்கு உடல் மன பக்குவம் தேவை. அதை கொண்டு வந்தோம்னா தான் தமோ குணத்திலிருந்து மேலே வருவோம். அப்போ கர்மயோகம்தான் நம்ம ரஜ அல்லது ஒரு செயல்படும் மனிதனாக வச்சுருக்கோம். அதில் பக்குவம் அடைஞ்ச உடனே அப்படியே சத்துவ குணத்திற்கு வரப்போகிறோம். இந்த குணத்தை பற்றி தான் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். அப்போ இந்த பக்தி அல்லது உபாசனைங்கிற இரண்டாவது மேஜர் ஸ்டெப்பு நம்மை ரஜஸிலிருந்து சத்துவத்திற்கு எடுத்து செல்லும். அதாவது படிகளை எத்தனை விதத்தில் வேணாலும் பிரிக்கலாம். இங்கே நம்ம ஒரு ஆங்கிளில் 3-5 ஸ்டெப்பாக பிரிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கர்மயோகம், இரண்டாவது பக்தி அல்லது உபாசனை, அடுத்த 3ம் சேர்ந்து ஞான யோகம்னு சொல்கிறோம். இந்த 5ல் ஃபஸ்ட்டு 2 கர்மயோகம் பக்தி யோகம், 3, 4, 5 இந்த 3 படிகளை சேர்த்தா ஞான யோகம்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஞான யோகத்தில் 3 ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 3 ஸ்டேஜில் முதல் ஸ்டேஜ் அல்லது படியில் 3வது படி ஸ்ரவணம், சாஸ்திரத்தை கேட்டல். அது 3rd ஸ்டேஜ் அல்லது ஞான யோகத்தினுடைய ஃபஸ்ட் ஸ்டேஜ். இது அவ்வளவு சுலபமான சாதனை அல்ல. ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது இந்த உலகத்தில் பேசுறது, ரொம்ப கஷ்டமாக செய்யக்கூடியது கேட்கறது. அதனால தான் ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறது மாதிரி கஷ்டம் எதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க கேட்குறதுக்கே தயாராக இருக்கிறதில்ல. சப்தம் போகுதே தவிர நம்ம என்ன சொல்ல வர்றோங்கிற அர்த்தம் போகாது, ப்ளஸ் இன்டென்ஷன் போகாது. நம்ம என்ன ஆட்டிடியூடில் நம்ம இதை பேசுகிறோம் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏன்னா எல்லாருக்கும் பேசுகிறதுக்கு விருப்பம், கேட்கறதுக்கு விருப்பம் மிக குறைவு. அதனால் அது சாதாரண விஷயம் அல்ல. என்னைக்கு நம்ம மைண்டு கேட்கலாங்கிற ஒரு ஆட்டிடியூடு வந்திருக்கோ அன்னைக்கு தான் நம்ம ஞான யோகத்துக்குள்ளேயே வர்றோம். அப்படி அந்த சாஸ்திரத்தை கேட்டல், இந்த கேட்டல் என்று சொல்லும் பொழுது சாஸ்திரங்கிறது சப்த ரூபமாக இருக்கிற புஸ்தகம், அதுகிட்ட நம்ம கேட்க முடியாது, அதை படிக்கத்தான் முடியும். இப்போ கேட்டல்னு சொல்லும் பொழுது யாரிடமிருந்தாவது கேட்டல்னு வந்துடுது. அப்போ அவர்களிடத்தில் கேட்கணும்னா நமக்கு ஸ்ரத்தை மிக மிக முக்கியம். காரணம் என்ன? அதுவும் ஒரு அகங்காரமான மனிதன் தானே. நானும் ஒரு அகங்காரத்துடன், அகங்காரம்னு ஒரு இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங் தானே. எதுக்கு அவங்கக்கிட்ட கேட்கணும்? அப்படி அவருடைய அறிவை கொடுக்கல, அவர் சாஸ்திரத்திடமிருந்து பயின்றதை சொல்கிறார். அப்போ நமக்கு சாஸ்திரத்திடம் குருவிடம் ஸ்ரத்தை உருவாகி இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா கேட்பது என்பது மிக மிக கடினம் அல்லது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அப்போ 3வது சாதனை கேட்டல், ஸ்ரவணம். இந்த ஸ்ரவணம் அப்படிங்கிறதுலையே பல ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குது. சில பேர் ரொம்ப கேஷுவலாக கேட்குறது, சரி கேட்டு வைப்போமே என்னதான் சொல்கிறாருன்னு பாவம் அப்படின்னு சொல்லி கேட்பார்கள். சில பேர் அப்படி அல்ல, நான் அறிவை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சிஸ்டமேட்டிக்காக தொடர்ந்து முறையாக கேட்டல். எந்த ஒரு சப்ஜெக்டையும் கேஷுவலாக கேட்டால் அந்த சப்ஜெக்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் அங்கங்கே அப்படியே தூவி கிடக்கும். அதை முறையாக கேட்டால் தான் அதனுடைய முழு தாத்பரியம், இன்டென்ஷன் நமக்கு புரியும். சாஸ்திரத்தை 2 விதத்தில் கேட்கலாம். என்னதான் சொல்லியிருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்கலாம், அல்லது கோட் பண்ணுறதுக்கு கேட்கலாம், அல்லது ஒரு க்யூரியாசிட்டியில் கேட்கலாம். அப்போ நமக்கு சாஸ்திரத்தினுடைய முழு உடல், சாஸ்திரத்தினுடைய பாடி நமக்கு விஷன் கிடைக்காது.
தூரத்திலிருந்து யானையை பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? அது ஃபுல் விஷன் நமக்கு கிடைக்காது. அப்படி சாஸ்திரத்தினுடைய முழு விஷன் கிடைக்கணும்னா அதை முறையாக தொடர்ந்து கேட்டு பூர்த்தி செய்தல், அதுதான் ஸ்ரவணம் அப்படின்னு சொல்கிறோம். அது 3rd ஸ்டேஜ். இப்போ ஸ்ரவணத்தில் சிஷ்யனுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, இப்பொழுது நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய புத்தியில் தோன்றுகின்ற லாஜிக் தர்க்கங்கள் எல்லாத்தையும் நீக்கி வச்சுட்டு சாஸ்திரத்திடம் மனதை ஒப்படைக்க வேண்டும். அந்த மனநிலையை கர்மயோகமும் பக்தி யோகமும் தான் கொடுக்கும். இந்த கர்மயோகம் பக்தி யோகம் இல்லாமல் சாஸ்திரத்துக்குள்ளே வந்தோம்னா இந்த மனநிலையுடன் நம்மால் கேட்க முடியாது. ஃபஸ்ட்டு கேட்கவே மாட்டோம், அப்படியே கேட்டாலும் அந்த மனநிலை வராது. அப்போ சாஸ்திரத்தை திறந்த மனதுடன் நம்ம புத்தியில் தோன்றுகின்ற அனைத்து லாஜிக்கையும் தள்ளி வச்சுட்டு இந்த புத்தியையே சரண்டர் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். அதை நீக்கிவிட்டு நம்ம சாஸ்திரத்தை கேட்டல். எவ்வளவு நாள் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இதில் நாள் கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ ஒரு கோர்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா 3 வருஷம் 5 வருஷம்னு எல்லா மாணவர்களும் அந்த 5 வருஷம் படிச்சுட்டு 5 வருஷம் முடிஞ்சதுன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஞானம் வந்திருக்கு ஓரளவுக்கு. ஆனால் வேதாந்தத்தில் மட்டும் அப்படி இல்லை. சில பேர்த்துக்கு 6 மாதத்தில் ஞானம் கிடைக்கலாம், சில பேர்த்துக்கு 6 வருஷம் ஆகலாம், சில பேர்த்துக்கு 15 வருஷம் ஆகலாம். நான் குறைவாக சொல்கிறேன், சில பேர்த்துக்கு பல ஜென்மம் ஆகலாம். இந்த வருஷ கணக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்போ எதுவரைனா எவ்வளவு நாள் கேட்டால் நமக்கு சாஸ்திரத்தினுடைய மைய கருத்து புரியுமோ அதுவரை கேட்டல். இது எப்படின்னா, நான் எவ்வளவு நேரம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நேரமாக சொல்ல முடியும். சில பேர் ஒரு இட்லியை வச்சுட்டு அரை மணி நேரம் சாப்பிட்ருப்பார்கள். சில பேர் ஒரு இட்லி ஒரே வாய் தான். அப்போ நேரத்தை பற்றி சொல்ல முடியாது. நீ எவ்வளவு சாப்பிட்டா உனக்கு பசி நீங்குமோ அவ்வளவு நம்ம சாப்பிடணும். அதுபோல் எவ்வளவு நாட்கள் எவ்வளவு முறை சாஸ்திரத்தை கேட்டால் நம்ம மனசில் எனக்கு புரிஞ்சிடுச்சு, கேட்டேங்கிற ஒரு நிறைவு வந்திருக்குன்னு இருக்கோ அதுவரை கேட்க வேண்டும். அப்போ ஃபஸ்ட்டு ஞான யோகத்தின் முதல் படி அல்லது 3வது படி ஸ்ரவணம். அடுத்தது இந்த ஸ்ரவணம் நடந்தால் அதை தொடர்ந்து நடப்பது மனனம். நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒழுங்கான உணவு சாப்பிட்டா நேச்சுரலாக அடுத்தது என்ன நடக்கும்னா ஜீரணம்ங்கிற வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், எக்ஸ்ட்ராவாக ஜீரணம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்ல வேண்டாம். ஒழுங்கானதை சாப்பிட்டா ஒழுங்காக ஜீரண வேலை ஆரம்பிச்சிடும். அப்படி மனதிற்குள் சாஸ்திரம் சொன்ன புதிய கருத்து உள்ளே சென்றால், எப்படி ஒரு பொருள் வயிற்றுக்குள்ளே போனால் அங்கே ஃபேக்ட்ரி வேலை செய்ய ஆரம்பிச்சிருதோ அதே போல் மனசுக்குள் ஒரு கருத்து போயிட்டா மைண்டு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்படி வேலை செய்யும்னா, இந்த சாஸ்திரம் கொடுக்குற அறிவும் என்னுடைய அனுபவத்துக்கு உட்பட்ட அறிவையும் அது மேட்ச் பண்ண பார்க்கும், டேலி பண்ண பார்த்து சிந்திக்க ஆரம்பிக்கும். அதனுடைய விளைவாக பல விதங்களில் சந்தேகங்கள் எல்லாம் நமக்கு வரும். அந்த ஸ்டேஜில் தான் ஸ்டூடெண்ட் மாணவன் என்ன செய்யணும்னா தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி தர்க்கத்தை எல்லாம் அப்போ பயன்படுத்தணும். எப்படியெல்லாம் லாஜிக்கலாக திங்க் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் அப்போ திங்க் பண்ணணும். சிரவண காலத்தில் அதெல்லாம் பண்ணக்கூடாது. எந்த லாஜிக்கும் இல்லாமல் சாஸ்திரம் சொல்கிறது உள்ளே போயிட்டுருக்கட்டும். மனன காலத்தில் என்ன பண்ணணும், அந்த உள்ளே போன கருத்தும் நம்முடைய அனுபவமும் அங்கே கிளாஷ் ஆகும். அப்போ தான் இங்கே சிந்தனை குழப்பங்கள் அப்படிங்கிறது வரும். எனக்கு சாஸ்திரம் படித்து குழப்பமே வரல அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று தெளிவாக படிச்சிருப்போம்னு அர்த்தம், இல்லை அப்படின்னா குழம்புற அளவு படிக்கலை அப்படின்னு அர்த்தம். அப்போ முதல்ல என்னென்னா மைண்டுக்கு ஒரு பெயின் வெயிட் வர்ற மாதிரி ஒரு குழப்பம் ஏற்படும். ஏன்னா நம்ம அனுபவம் ஒன்றா இருக்குது,
நம்ம ஏற்கனவே உலகத்தை பற்றிய ஜட்ஜ்மெண்ட் ஒன்றா இருக்குது, சாஸ்திரம் சொல்கிறது ஒன்றா இருக்குது. நம்ம சாதாரணமாக ஈவன் தர்க்க விஷயத்தில், ஈவன் தர்ம விஷயத்திலேயே பொதுவாக துக்கம் வந்தால் பாவம்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் சாஸ்திரம் தலைகீழாக சொல்லும். அதாவது வேதாந்தத்துக்குள்ளே போயிட்டா உனக்கு துக்கம் வருதா அது புண்ணியத்தின் பலன், உன்னுடைய பாவம் போய் நீ தகுதி அடைகின்றாயின்னு சொல்லும். அப்போ கஷ்டத்தை எல்லாம் சாஸ்திரம் எப்படி பார்க்குதுன்னா உன்னை ரிஃபைன் பண்ணுறதுக்காக பகவான் கொடுத்த வாய்ப்பு. அப்போ நம்ம சில சமயம் எப்படி பொருள்படுத்த வேண்டியது இருக்குது, நமக்கு கஷ்டமே வரலைன்னா நமக்கு ரொம்ப பாவம் குறைவாக இருக்குது, புண்ணியம் அதிகம்னு அர்த்தம். கஷ்டம் ரொம்ப வந்துருச்சுன்னா ஏதோ புண்ணியம் வேலை செய்யுது, அதனால தான் நான் அடுத்த ஸ்டேஜுக்கு தயாராகிறேன். இப்படி நம்ம என்ன லாஜிக் நினச்சிட்டு இருந்தோமோ அல்லது சாஸ்திரமே கர்மகாண்டத்தில் என்ன சொல்லுச்சோ அதுக்கு தலைகீழாக ஞான காண்டத்தில் பார்க்குறோம். இப்போ இதையெல்லாம் நம்ம ஜீர்ணிச்சாகணும். இப்போ அதனால் அடுத்தது நடப்பது மனனம். இந்த மனனம் அப்படிங்கிற இடத்துல மாணவனுடைய சுய அறிவு ஒரு 50% வருது, சாஸ்திரத்தினுடைய ஏற்கனவே படித்து வந்த அறிவு ஒரு 50%, இரண்டும் சேர்ந்து விசாரங்கள் நடைபெறுகிறது. அதுவும் சாஸ்திர சம்பந்தமாக ஞான யோகத்தினுடைய ஒரு அங்கம். இப்போ இப்படி 4 படியை கடந்த உடனே மனசில் என்ன இருக்கும்னா சந்தேகமில்லாத தெளிவான அறிவு நமக்கு கிடைச்சிரும். மெய்ப்பொருளை பற்றிய உண்மையான அறிவு நமக்கு கிடைச்சிரும். அந்த அறிவு கிடைச்சதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காரணம் என்ன, ஒரு பெரிய ரகசியத்தை நம்ம கேரி பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நம்மைய சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு சீக்ரெட் நமக்கு தெரிஞ்சதுன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமோ, அது தெரிஞ்சால் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யாருக்குமே தெரியாது நமக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. அதே ஒரு பெரிய உண்மை நமக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னா நம்மளுடைய பழைய சுபாவங்கள், வாசனைகள், பழக்கங்கள் இந்த புதிய அறிவுக்கு தடையாக இருக்கும். இந்த பழைய அகங்காரம் மீண்டும் மீண்டும் தான் செயல்பட முயற்சி செய்யும். அந்த வாசனைகள், சம்ஸ்காரங்கள் இந்த அறிவுக்கு தடையாக இருக்கும். ஆரம்பத்தில் எதேதோ தடையாக இருக்கும், கடைசி தடை யாருன்னா நம்ம தான், நம்ம மனசே நமக்கு தடையாக இருக்கும். இப்போ அதை நீக்குவதற்காக இந்த அடைந்த அறிவில் நிலை பெறுவதற்காக நாம் ஒரு விதமான தியான பயிற்சியில் ஈடுபட வேண்டும். அதைத்தான் நிதித்தியாசனம் என்று சொல்கின்றோம். நிதித்தியாசனம் என்றால் ஞானத்தை தியானித்தல். மற்ற தியானத்தை உபாசனைன்னு சொல்கிறோம். நம்ம விதவிதமான தியான பயிற்சி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பயிற்சி பண்ணணும், தியானத்தில் மனதை அமைதிப்படுத்தும் தியானம் பண்ணணும். அப்புறம் மனதை குவிக்கும் ஜபம் பண்ணணும், மனதை விரிவுபடுத்தும் தியானம் பண்ணணும். இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிற பயிற்சி பண்புகளை நம்மயமாக்க தியானம் பண்ணுறோம். கடைசியாக என்ன தியானத்தில் நம்ம முடிவு செய்வோம்னா நிதித்தியாசனம். இந்த நிதித்தியாசனங்கிற தியானத்தில் சப்ஜெக்ட் மேட்ரே ஞானம்தான். ஆகவே நிதித்தியாசனத்தை யார் பண்ண முடியும், ஞானியினால தான் பண்ண முடியும். ஞானத்தடைஞ்ச மனசு தான் பண்ண முடியும். அது எப்படி என்றால் நமக்கு எப்படிப்பட்ட விபரீத பாவனை வருகிறது, எப்படிப்பட்ட விதமான சம்சாரம் நமக்குள் வருகிறது, அதை நம்ம என்னென்னு சொல்லலாம், சம்சார விருத்தின்னு சொல்லலாம். இப்போ சில பேர்த்துக்கு பயங்கர சம்சார விருத்தி வரலாம், சில பேர்த்துக்கு பாதுகாப்பு இன்மைங்கிற சம்சார விருத்தி வரலாம், சில பேர்த்துக்கு கோபங்கிற சம்சார விருத்தி வரலாம், சில பேர்த்துக்கு பொறாமைங்கிற சம்சார விருத்தி வரலாம், சில பேர்த்துக்கு ரிஜெக்டட், என்னை யாருமே நேசிப்பதில்லை, என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் வரலாம். இப்படி யாருடைய மனதில் எப்படிப்பட்ட சம்சார விருத்தி வருங்கிறது நமக்கு தெரியாது. அல்லது ஒருத்தருக்கே ஒரு நாள் இப்படி வரலாம், ரெண்டாவது நாள் வேறு மாதிரி வரலாம். இப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்பொழுது
இப்போ ஒரு பயம் வருதுன்னு வச்சுக்கோமே, கர்மகாண்டத்தில் என்ன சொல்யூஷன்? பகவான் இருக்கிறார், காப்பாற்றுவார், அல்லது யாராவது வந்தால் என்ன காப்பாற்றுவார்கள். அது நம்ம அனுபவத்தில் வேற பார்க்குறோம். இப்போ தனியாக நைட்டில் நான் போகிறதுக்கு பயந்துக்கிறேன், இனியொருவரும் பயந்துக்கிறார், 2 பேர் சேர்ந்த உடனே எங்கேயோ தைரியம் வந்துடுது, போயிடுறோம். ஆனால் லாஜிக்காக என்ன ஆகணும்? பயம் இரட்டிப்பாகணுமல்ல. இப்போ என்னிடத்தில் இருக்கிற பயம் அவரிடத்தில் இருக்கிற பயம் சேர்ந்து 2 பயத்தோடு போகணும். ஆனால் அனுபவத்தில் அப்படி இருக்கிறதுல யாரோ ஒருத்தர் பார்த்து ஒரு தைரியமாக போயிடுறோம். இதெல்லாம் கர்மகாண்டத்தில் கிடைக்கிற சொல்யூஷன். ஞான காண்டத்தில் கிடைக்கிற சொல்யூஷன் இந்த பயங்கிறத ஆத்ம ஞானத்தின் மூலமாக பார்த்து சரி பண்ணணும். இந்த அறிவை கொண்டு பயத்தை நீக்கணும். காரணம் என்ன? இனியொரு பயந்தவனை வச்சு பயத்தை நீக்கக்கூடாது. காரணம் என்ன? அவன் ஓடி போயிடுவா, அப்புறம் மீண்டும் பயம் வந்துடும். அப்படி ஆத்ம ஞானத்தின் மூலமாக பொறாமையை நீக்கிறது, பயத்தை நீக்கிறது, கோபத்தை நீக்கிறது, இப்படி விருப்பு வெறுப்புகள் இவைகளை எல்லாம் நீக்கிற பயிற்சி தான் நிதித்தியாசனம். அதனால தான் இந்த நிதித்தியாசனம் மனிதனுக்கு மனிதன் மாறுபடும். யாருக்கு எப்படி அந்த சம்சாரம் எக்ஸ்பிரஸ் ஆகும் நமக்கு தெரியாது. சில பேர்த்துக்கு சில இழப்பு சிறு வயதில் அவ்வளோ சுலபமாக போகாது. அதாவது ஒருத்தனுக்கு 3 வயசுலேயோ 4 வயசுலேயோ தாய் தந்தை இழந்திருப்பான், அல்லது ஏதாவது ஒரு சோகமான நிகழ்ச்சி நடந்திருக்கும். அந்த வடு இருக்கே, அது அவ்வளோ சுலபமாக போகாது. இனி ஒருத்தனுக்கு அந்த ப்ராப்ளமே இருக்காது. அப்போது யாருக்கு எப்படிப்பட்ட விதமாக சம்சாரம் வெளிப்பட்டு தன்னை துயரப்படுத்துகிறதோ அந்த எண்ணத்தை லௌகிகமான முறையில் நீக்காமல், கர்மகாண்ட முறையில் நீக்காமல், ஞானத்தின் துணை கொண்டு அந்த எண்ணத்தை நீக்கணும். அதுதான் பர்மனண்ட் சொல்யூஷன். காரணம் என்னன்னா, இந்த ஆத்ம ஞானம் வந்துடுதுன்னா இந்த விருத்தி நம்மகிட்ட பர்மனண்ட்டாக இருக்கும். அந்த ஞானம் நம்மை விட்டு போகாது. இப்போ ஞானம் இருக்கும் பொழுது அந்த எண்ணம் வரும், உடனே அது டிஸப்பியர் ஆயிரும். இப்போ இந்த எண்ணம் நமக்கு வரணும். அதனால தான் தியானம் பண்ணி அந்த எண்ணத்தை எடுத்து ஞானத்தை மனசுக்குள்ளிருந்து கொண்டு வந்து நிறுத்தி ஞானத்தை பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அதாவது எல்லா நேரமும் அந்த ஞானம் இருக்கிற மாதிரி பண்ணிட்டோம்னா அந்த எண்ணம் தோன்றுவதற்கே வாய்ப்பில்லை. தோன்றினால் தானே நீக்கிறதுக்கு. அப்படி ஞானம் நிலை பெறும் வரை தியானம் செய்வது தான் மோக்ஷங்கிற பாதையில் நாம் செய்கின்ற அல்லது வைக்கின்ற இறுதி படி, 5th ஸ்டெப். அதைத்தான் நிதித்தியாசனம் என்று சொல்கின்றோம். அப்போ ஒருவர் கர்மயோகத்தில் இருப்பார், ஒருத்தர் பக்தியில் இருப்பார், ஒருத்தர் சிரவணத்தில் இருப்பார், இனி ஒருத்தர் மனனத்தில் இருப்பார், இனி ஒருத்தர் நிதித்தியாசனத்தில் இருப்பார். இப்படி ஒவ்வொரு சாதகர்களும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருப்பார்கள். இதுவும் கர்மயோகத்தில் இருக்கும்போது அவர் சாஸ்திரம் சிரவணம் பண்ண மாட்டார்னு அர்த்தம் இல்லை. அவர் ஞானயோகம் பண்ணிகிட்ருக்கலாம், ஆனால் கர்மயோக பிரதானமாக இருக்கும். பிறகு என்ன ஆகும்னா 10 வருஷம் கேட்டு ரிட்டையர்ட் ஆகிருப்பார். அப்போ ஞானயோக பிரதானமாக பண்ணிகிட்ருப்பார், கர்மயோகம் பேக் சைடில் போயிருக்கும். அப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஒவ்வொரு சாதனையில் ஈடுபட்டு கடைசியில் இந்த தியானத்தின் மூலம், நிதித்தியாசனத்தின் மூலம் ஞானத்தை கொண்டு வந்து பெற்ற அறிவை கொண்டு வந்து ஒரு எண்ணம் நம்ம என்னை துயரப்படுத்துது, என்னை யாருமே நேசிப்பது இல்லை, என்னை எல்லாம் வெறுக்கிறார்கள் அப்படின்னு ஒரு எண்ணம் நம்ம துயரப்படுத்தும் பொழுது ஞானம் சொல்லணும், அவங்க யார் என்னை நேசிக்கிறதுக்கு? நானே பிரேம ஸ்வரூபம், நானே அன்பு ஸ்வரூபம், நான் அன்புக்கு பிச்சைக்காரன் அல்ல, நான் அன்பை கொடுப்பவன், என்னை யாரும் நேசிக்க வேண்டாம், நான் அன்பை கொடுக்கின்றேன். பிறகு என்னை யாரும் வெறுக்கவில்லை. எதை வெறுக்கிறாங்கன்னா, இந்த உடலை வெறுக்கலாம், என்னுடைய மனதை வெறுக்கலாம், புத்தியை வெறுக்கலாம், நான் இதற்கு அப்பாற்பட்டவன். இப்படியெல்லாம் இந்த ஞானத்தை கொண்டு வந்து சம்சார விருத்தியை நீக்கும் பயிற்சி தான் தியானம்.
இது நேச்சுரல் ஆயிடுச்சுன்னா ஞான நிஷ்டை. கஷ்டப்படாமல் இயற்கையாக வந்துடுதுன்னா நிஷ்டை அடைஞ்சிட்டோம். கஷ்டப்பட்டு பண்ணும்போது ப்ராக்டிஸ். ஒரு குழந்தை கஷ்டப்பட்டு நடந்து பழகுது, அதுக்கப்புறம் நேச்சுரலாக நடக்குது. நேச்சுரலாக நடக்கும்போது ஸ்வபாவம், கஷ்டப்பட்டு நடக்கிறது சாதனை. அப்படி இந்த ஸ்லோகத்தில் பகவான் இந்த சாதனைகளை அப்படியே கூறுகின்றார். சிலர் இந்த சாதனையின் மூலமாக ஆத்ம ஞானத்தை அடையும் பாதையில் இருக்கின்றார்கள், சிலர் இந்த சாதனையில் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் இந்த ஸ்லோகத்திலும் அடுத்த ஸ்லோகத்திலும் பகவான் குறிப்பிடுகின்றார். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் சென்றால், தியானேன ஆத்மனி கேச்சித் ஆத்மானம் ஆத்மனா பஷ்யந்தி. சுருக்கமான சென்டென்ஸ், தியானேன கேச்சித் பஷ்யந்தி. தியானம் என்கின்ற 5வது படியை சொல்றார். நிதித்தியாசனம்ங்கிற சாதனையின் மூலமாக கேச்சித் சில சாதகர்கள் பஷ்யந்தி ஆத்ம தத்துவத்தை உணர்கின்றார்கள், பார்க்கின்றார்கள். அதாவது ஆத்ம தத்துவத்தை தியானம்ங்கிற சாதனையிலிருந்து சிலர் பார்க்கின்றார்கள், அல்லது நாடுகிறார்கள், அல்லது செல்கின்றார்கள். கேச்சித்னா சில சாதகர்கள் அப்படின்னா இவங்க 4 படியை கடந்து வந்தவர்கள் அர்த்தம். இப்போ தியானேன பஷ்யந்தி கேச்சித். பிறகு இந்த ஆத்ம ஞானத்தை எங்கு பார்க்கிறார்கள், எதன் மூலமாக, அதெல்லாம் விளக்குகின்றார்கள். ஆத்மனி பஷ்யந்தி. ஆத்மனி முதல் சொல், தியானேன ஆத்மனி. இந்த ஆத்மனி என்றால் இந்த இடத்துல புத்தௌ, புத்தியில், தன்னுடைய புத்திக்குள் பார்க்கின்றார்கள். ஆத்மனி என்றால் புத்தௌ, தன்னுடைய புத்திக்குள்ளேயே இந்த தத்துவத்தை பார்க்கின்றார்கள். ஏன்னா ஆத்மாவை பார்க்கின்றார்கள்னு சொன்ன உடனே கண்ணை திறந்து வெளியே பார்க்க ஆரம்பிச்சிடும். எங்கே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி, இங்கே பார்த்தல் அப்படின்னு சொன்னால் உணர்தல். எங்கு? புத்திக்குள். இப்போ ஆத்மனி பஷ்யந்தி கேச்சித் ஆத்மானம். ஆத்மானம் என்றால் பிரம்ம தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தை. இப்போ ஆத்மானம்னா ஆத்மான அப்படின்னா ஆத்ம தத்துவத்தை, பரம்பொருளை, நிர்குண பிரம்மத்தை, புருஷ தத்துவத்தை, க்ஷேத்ரஜனை. ஆத்மானம் ஆத்மனி தன்னுடைய புத்திக்குள். சரி, புத்திக்குள்ள இந்த ஆத்ம தத்துவத்தை எதன் துணை கொண்டு பார்க்கின்றார்கள்? முதல் வரியில் கடைசி சொல் ஆத்மனா. இங்கே ஆத்மனான்னா அந்த கரணேன, மனதினால், மனம் அல்லது சூக்ஷ்ம சரீரம் என்ற கருவியினால். இந்த சொற்கள் எல்லாம் அப்படியே பார்த்தா ஒன்றுமே புரியாத சொற்கள். ஏன்னா எல்லாம் ஒரே ஆத்மாங்கிற சொல். ஆத்மாவின் இடத்தில் ஆத்மாவை ஆத்மாவினால் பார்க்கிறார்கள். ஒவ்வொரு ஆத்மாங்கிற சொல்லுக்கு வெவ்வேறு அர்த்தங்கள். இப்போ ஆத்மாவில் அப்படின்னா தன்னுடைய புத்திக்குள், ஆத்மானம் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை, முக்கிய ஆத்மஸ்வரூபத்தை, ஆத்மனா அந்த கரணேன. எப்படிப்பட்ட அந்த கரணம்? அடிக்கடி சங்கரர் சொல்லுவார், சாஸ்திர சம்ஸ்கிருத அந்த கரணேனன்னு சொல்லுவார். குரு சாஸ்திரத்தினால் பண்படைந்த, பண்பட்ட மனதினால்னு சொல்லுவார். இங்கே அந்த கரணம்ங்கிறது இந்த 4 ஸ்டேஜை கடந்து வந்த மனதினால். இப்போ ஆத்மனா என்றால் அந்த கரணேன. எப்படிப்பட்ட அந்த கரணம்? இந்த படிகளையெல்லாம் கடந்து வந்த மனதினால். இப்போ மனதினால் புத்திக்குள் ஆத்ம தத்துவத்தை சிலர் நிதித்தியாசனத்தில் இருந்து கொண்டு பார்க்கின்றார்கள், நாடுகிறார்கள், உணர்கின்றார்கள். அப்போ பகவான் 5th ஸ்டேஜை முதல்ல சொல்கிறார். சிலர் நிதித்தியாசனம்ங்கிற சாதனையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள். நம்ம மேலும் நிதித்தியாசனத்தை பற்றியெல்லாம் மறுபடியும் பார்க்க போகிறோம். தியான பயிற்சியும் பண்ண போகிறோம். அதாவது
நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏஜ், ஒவ்வொரு ஸ்டேஜ், ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் தங்களை துயரப்படுத்தும். அதனால தான் இன்றைய தியானத்திலேயே நம்ம பார்த்தோம், என் மனசில் குறை இருக்குங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னா, நீ துயரப்பட்டுருக்கிறையா இல்லையான்னா, ஆமாண்ணா அதுதான் ப்ரூஃப். நான் துயரப்படுவதுக்கு காரணமே என் மனசில் இருக்கிற குறை தான். இல்லையே சுற்றி இருக்கிற மனுஷங்களுடைய நடத்தை தான், அல்லது பொருளின்மை, அல்லது உடம்பில் இருக்கிற நோய் தான் என்ன துயரத்துக்கு காரணம்னா, அவைகளெல்லாம் ஒரு நிகழ்ச்சிகள். அது துயரத்துக்கு காரணம் அல்ல. அதை பொருள்படுத்தும் என்னுடைய மனது தான் எனக்கு துயரத்தை கொடுக்குது. ஒருத்தருடைய பிஹேவியர் என்னை துயரப்படுத்தலை, அந்த பிஹேவியரை எனக்கு துயரப்படுத்துகிற மாதிரி நான் பொருள்படுத்திகிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் என் மனதில் உள்ள தவறான சிந்தனைகள், குறைகள். அப்போ என் மனதில் உள்ள குறையை நீக்கிட்டோம் அப்படின்னா அந்த சூழ்நிலை இதை விட மோசமாக போனாலும் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும். அல்லது சூழ்நிலை என்னதான் மாறினாலும், இப்போ ஒருத்தர் என்னை திட்டிகிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோமே. ஆக்சுவலி ஒருத்தர் வீட்டில் நடந்தது, அம்மா பையனை திட்டிகிட்டே இருந்தான். பையன் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டா, அதனால அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்புறம் யாரோ போய் அம்மாட்ட சொல்லிட்டாங்க, இப்படியே திட்டிகிட்டு இருந்தால் அவன் சைக்கு ஆயிடுவான், அதனால் திட்டாதீங்க, அவனை புகழுங்கன்னு சொல்லி. அம்மா திட்டுறதை நிறுத்தி புகழ்ந்த உடனே பையனுக்கு இன்னும் துக்கம் வந்துடுச்சு, அம்மா பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லி. காரணம் என்ன? அதாவது உண்மையாக புகழலை, உண்மையாக என்னை ஏற்றுக்கலை, எனக்கு ஏதாவது மைண்டு ஆயிருமோன்னு இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போது அதையும் ஏற்றுக்க முடியாது. ஃபஸ்ட்டு மைண்டு என்ன சொல்லுது, என்னை அக்செப்ட் பண்ணி புகழ்ந்தால் சந்தோஷமாக இருப்பேன்னு. அவன் புகழும்போது பொய் சொல்கிறான்னு நம்ம மைண்டு சொல்லிட்டா எப்படி சந்தோஷமாக இருப்போம்? இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்முடைய மனதில் உள்ள குறைகள் தான் நம்மை துயரப்படுத்துகிறது. அப்போ அந்த குறைகள் நீங்கினால் துயரம் நீங்கும். அப்போ தியானம்ங்கிறதுல என்னன்னா, அந்த குறைகளை ஞானத்துடன் சந்தித்தல். ஞானமே இல்லைன்னா சந்திக்க முடியாதுதான். ஞானத்துடன் அந்த குறைகளை சந்திக்கணும். இந்த நம்ம டிவியில எல்லாம் பார்க்குறோமல்ல, மகாபாரத ராமாயண யுத்தம் எல்லாம், ஒரு அம்பு வரும், அதுக்கு ஆப்போசிட்டாக இனியொரு அம்பு வரும். அக்னி அஸ்திரத்தை ஒருத்தன் விட்டால் இனி ஒருத்தன் வருணாஸ்திரத்தை விடுவான், ரெண்டையும் டேலி பண்ணுறதுக்கு. அப்படி ஒரு விதமான எண்ணம் என்னை அல்பன்னு நினைக்க வச்சதுன்னா, இனியொரு விதமான எண்ணத்தை நான் உருவாக்கணும். நான் அல்பன் அல்லன்னு சொல்லி அந்த எண்ணத்தை நீக்க வேண்டும். இதைத்தான் பகவான் தியானேன, தியானம் நிதித்தியாசனம்ங்கிற சாதனையில் சில சாதகர்கள் உள்ளார்கள். இனி இரண்டாவது வரியில், அன்யே சாங்கியேன யோகேன, அன்யே வேறு சிலர் சாங்கிய யோகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இங்கே சாங்கிய யோகம் அப்படிங்கிறது 4, 3 அந்த படி. ஸ்ரவணம், மனனம், அதாவது சாஸ்திரத்தை கேட்டல், பிறகு சாஸ்திரத்தை சிந்தித்தல், மனனம் செய்தல். இப்போ சாங்கிய யோகம் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரத்தை கேட்டல். கேட்கக்கூடாது அப்படின்னா என்னன்னு, இப்போ நாம் என்ன பண்ணிகிட்ருக்கிறோமோ அதுதான். இந்த சாஸ்திரத்தை கேட்டல்ங்கிற சாதனை என்ன, அது எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும்னு கேட்டக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கிறோமோ அதுக்கு பேர் தான் சாங்கிய யோகம். சாஸ்திரத்தை கேட்குறோம், மோராரில் சிரவணம் மனனம்னு ரெண்டு ஓரளவுக்கு சேர்ந்தே தான் போயிட்டுருக்கும். கேட்க கேட்க சந்தேகம் வரும், சந்தேகம் வர வர அதை கிளாரிஃபை பண்ணிகிட்டே நம்ம போயிட்டுருப்போம். அதுதான் சாங்கிய யோகம். அது அவ்வளவு சுலபம் அல்ல. காரணம் எல்லோருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறதுக்கு பிடிக்கும், கிருஷ்ணர் சொல்கிறத கேட்குறதுக்கு பிடிக்காது. கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணுறதுக்கு பிடிக்கும். நீங்கள்லாம் பல இடங்களுக்கு போனால் அந்த குரு பூஜைன்னு பண்ணுவாங்க, எத்தனை கூட்டம் வரும். குரு பூஜை பண்ணுறதுக்கு பிடிக்கும். அவர் புஸ்தகம் இருக்குது, அவர் எழுதி வச்சுட்டு போயிருப்பார் புஸ்தகம், அதை 4 பேர் வாங்கி படிச்சுட்ருப்பாங்க, மீதி ஆளெல்லாம் குரு பூஜை பண்ணிகிட்டு இருப்பார்கள். அப்படி இந்த சாங்கிய யோகம்னா அந்த மைண்டு வர்றது அவ்வளோ சுலபம் அல்ல. கேட்டல், கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தாகம் வரணும். அந்த தாகத்திலிருந்து
சாஸ்திரங்களை, விஷயங்களை கேட்டல். அது ஏன் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம்னா, கேட்கணும் அப்படின்னா நம்ம மைண்டில் இருக்கிற அஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சிருக்கணும். நான் ஒரு அஞ்ஞானி, எனக்கு ஒன்றும் தெரியலை, நான் தெரியாததுனால தான் துயரப்படுறேன் அப்படிங்கிறது உணர்ந்திருந்தா தான் அந்த கேட்டல்ங்கிற பசி வரும். இப்போ அதில் சிலர் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இப்போ சாங்கியேன யோகேன அந்நியே. இப்போ சில சாதகர்கள் சாஸ்திரத்தை கேட்டல், அதை சிந்தித்தல், அதில் இருக்கின்றார்கள். இந்த கேட்டு பழகிட்டோம் அப்படின்னா, குறிப்பாக வயதான காலத்தில் யாருக்காவது கேட்கறதுக்கோ அல்லது ஜபம் பண்ணுறதுக்கோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுதுன்னு சொன்னால், அந்த ஓல்டேஜ் அவங்களுக்கு பிளெஸ்ஸிங். காரணம் என்ன தெரியுமோ, என்ன காரியத்தை வயசான காலத்தில் செஞ்சால் வலிக்க ஆரம்பிச்சிடும். நடந்தால் கால் வலிக்கும், ஏதாவது வேலை செஞ்சால் கை வலிக்கும். ஆனால் காதை மட்டும் வலிக்காத மாதிரி பகவான் பண்ணியிருக்கார். கேட்டு காது வலிச்சுதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது ஏதாவது மியூசிக்கை கேட்டு அது வேறு விஷயம். சாஸ்திரத்தை எல்லாம் கேட்டு காதெல்லாம் வலிக்காது, அது வேறு காரணத்தில் வலிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளவு மணி நேரம் வேணாலும் நம்மளால் கேட்டுட்ருக்க முடியும். இனியொரு டிஃபெக்டும் பகவான் பண்ணிட்டார், பேசினாலும் வாய் வலிக்கிறது இல்லை. அதனால் ரொம்ப பேர் அது சுலபம்னு அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இந்த கேட்டல் பிறகு ஜபம் பண்ணுறது, இந்த இரண்டு மைண்டு நமக்கு கிடைச்சிடுச்சுன்னு சொன்னால், இந்த டைம் போகலை அப்படிங்கிற பழு நமக்கு இருக்காது. அப்படி எல்லா காலத்துலேயும் அந்த ரெண்டு ஆட்டிடியூடு நமக்கு விட வேண்டும். அப்படி வந்தவர்களெல்லாம் ஏதோ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம்னு தான் எடுத்துக்கணும். அப்படி சாங்கியேன யோகேன. பிறகு அடுத்த பகுதியில் கர்ம யோகேனச்ச அபரே. அபரே வேறு சிலர் கர்ம யோகத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மோட்சத்தை நாடி சென்று கொண்டு இருக்கின்றார்கள். இப்போ கர்மயோகம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இப்போ பகவான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் சில பேர் இருக்கின்றார்கள். இந்த கர்மயோகத்துக்குள்ளேயே பக்தி யோகமும் அடங்குகின்றது. காரணம் என்னன்னா, இந்த இரண்டுமே கர்மகாண்டத்துக்குள்ளே வர்றது தான். கர்மயோகம், உபாசனை, இந்த ரெண்டுமே கர்ம பேஸ்ட். ஞான யோகம்ங்கிறது விசாரா பேஸ்ட். அதனால் இந்த ஒரு ஸ்லோகத்துக்குள்ளே கர்மயோகத்துக்குள்ளேயும் நம்ம பக்தி யோகத்தை அடக்கிட்டோம்னா, சிலர் கர்மயோகத்தில் இருக்கிறார்கள், அவங்களே அடுத்தது பக்தி யோகத்திற்குள் வருவார்கள். பிறகு சாங்கிய யோகத்தில் நிதித்தியாசனத்திற்கு சிலர் வருவார்கள் என்று இந்த ஒரு ஸ்லோகத்தில் பகவான் ஆர்டர் படி சொல்லல, தலைகீழாக சொல்லியிருக்கார். கர்மயோகத்தில் சிலர் இருக்கிறார்கள், அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். பிறகு ஞான யோகத்தில் சிலர், அதிலும் கேட்பதில் சிந்திப்பதில் சிலர், தியானிப்பதில் சிலர் இருந்து கடைசியில் என்ன செய்கிறார்கள்னா, அவங்க எல்லாத்துடைய லட்சியம் என்னன்னா, ஆத்மானம் ஆத்மனி ஆத்மனா பஷ்யந்தி. ஆத்மஸ்வரூபத்தை தனக்குள் தன் மனதின் மூலமாகவே தன் புத்தியில் பார்க்கின்றார்கள் என்று. இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் முழு சாதனையை அப்படி ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டார். ஆனால் இந்த ஸ்லோகத்தையெல்லாம் நம்ம ட்ரெடிஷ்னலாக பார்த்தா தான் புரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் லைக் தட் பார்த்தோம்னா ஒன்றும் புரியாது. சிலர் கர்மயோகம் பண்ணுறாங்க, சிலர் சாங்கிய யோகம் செய்கிறார்கள், சிலர் தியானம் செய்கிறார்கள், பிறகு சிலர் தனக்குள் தன்னால் தன்னை பார்க்கிறார்கள். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது? ஆனால் இதற்குள்ள பகவான் முழு சாதனைகளையே சுருக்கமாக வைத்துள்ளார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் மேலும் சாதனையை வேறு கோணத்தில் விளக்குகின்றார். 26வது ஸ்லோகம். அன்யேத்வேவமஜானந்தஹ ஸ்ருத்வான்யேப்ய உபாசதே தேபி சாதி தரந்த்யேவ மிருத்யும் ஸ்ருதி பராயணாஹ.
முதல் வரியில் ஞான யோகத்தில் உள்ள சாதனையை விளக்கி, இரண்டாவது வரியில் ஞான பலனை பகவான் குறிப்பிடுகின்றார். இரண்டாவது வரியில் பிரயோஜனத்தை சொல்கிறார். முதல் வரியில் இந்த ஞான யோகம்ங்கிற சாதனையில் ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவை பகவான் கொடுக்கின்றார். இதுவும் ஒரு சட்டிலான சூக்ஷ்மமான கருத்து தான். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் பிரம்மசூத்திரத்தில் ரொம்ப விஸ்தாரமாக விசாரிக்கப்பட்டுள்ளது. அதனால் இங்கே பகவான் என்ன சொல்கிறார் அப்படிங்கிற விஷனை பார்த்துட்டு ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். ஆத்ம ஞானத்திற்கு எது பிரமாணம்? இது ஒரு பெரிய விசாரம். இப்போ நம்ம சிம்பிளாக பார்க்குற மாதிரி இருக்குது, ஆனால் இதெல்லாம் பெரிய பெரிய மகான்கள், பண்டிதர்கள் உபனிஷத்துக்குள்ளும் அல்லது பிரம்மசூத்திரத்திலையும் பெரிய லெவலில் விசாரம் பண்ணுறது தான் நம்ம சுருக்கமாக எளிமையாக பார்க்குறோம். ஆத்ம ஞானத்திற்கு எது பிரமாணம் அப்படின்னா, ஒரு அறிவுக்கு அறிவை கொடுக்கும் கருவி வேண்டும். அது என்ன அப்படின்னு ஒரு பெரிய விசாரம். அதில் நம்ம என்ன பதில் சொல்லியிருக்கிறோம்? சாஸ்திரம், உபனிஷத்து தான் பிரம்மத்தை பற்றிய அறிவை கொடுக்கும் கருவி அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். கர்மகாண்டம் தர்மா தர்ம ஞானத்தை பற்றி அறிவை கொடுக்குது. எது தர்மம், எது அதர்மம், பாபம், புண்ணியம், இதை பற்றி அறிவை கொடுக்குது. வேதாந்தம், வேதத்தினுடைய கடைசி பகுதி உபனிஷத்து தான் பிரம்மத்தை பற்றி பேசி அதை பற்றி அறிவை நமக்கு கொடுக்கின்றதுன்னு பார்க்கிறோம். அதனால சாஸ்திரம் பிரமாணம். இனி இந்த சாஸ்திரம்ங்கிறது ஜடமான ஒரு புஸ்தகம். அதை ஒரு உணர்வுடைய அறிவுடைய குருவிடமிருந்து நம்ம கேட்டு இந்த அறிவை அடைகின்றோம். இதில் ஒரு சந்தேகம் வருகிறது. சாஸ்திரம் அறிவை கொடுக்கும் கருவியாக இருந்தாலும் சாஸ்திரம் நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சாஸ்திரத்தை பல காலங்கள் விசாரம் பண்ணாதான் ஞானமே நமக்கு கிடைக்குது. அதனால இப்போ கேள்வி, சாஸ்திர வாக்கியம் பிரமாணமா அல்லது விசாரம் பிரமாணமா? விசாரம் பண்ணாதான் ஞானம் கிடைக்குமா அல்லது வாக்கியமே ஞானத்தை கொடுத்துருமா? இப்போ நமக்கு என்ன சொல்ல தோன்றும்? வாக்கியமே ஞானத்தை கொடுக்கறதா இருந்தால் 9 வயசில் சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணும் பொழுது அகம் பிரம்மாஸ்மிங்கிற சொல்லை எல்லாம் அறிமுகப்படுத்தி உள்ளார்கள். நானே பிரம்மன், நானே கடவுள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே அறிவு வந்திருக்கணுமே. அப்போ அந்த வாக்கியத்தை கேட்ட உடனே அறிவெல்லாம் வருவதில்லை. சில சமயம் அது ஒரு ஜோக்காக போயிடுது. நானே கடவுளுங்கிறது சில பேர் அது ஒரு நகைச்சுவையெல்லாம் பேசிகிட்டு இருப்பார்கள். ஏன்னா அது ஒரு பெரிய அறிவை கொடுத்த மாதிரி தெரியல. அப்போ சாஸ்திரத்தை நான் படிக்கும் பொழுது எனக்கு பெருசாக ஞானம் வரலை. ஆனால் அனுபவத்தில் என்ன தெரியுதுன்னா, சாஸ்திரத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுதுதான், சிரவண மனன நிதித்தியாசனம்னு அதை சிஸ்டமேட்டிக்காக முறையாக ரொம்ப வருஷம் படித்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு ஞானம் வர்றதை நம்ம பார்க்குறோம். 99% அதான் நடக்குது. விசாரம் பண்ணாதான் அறிவு வருதே தவிர ஜஸ்ட் படித்த உடனே வருவதில்லை. அப்போ நமக்கு என்ன சொல்ல தோணும்? விசாரம்தான் பிரமாணம்னு சொல்ல தோன்றும். ஆனால் பெரியவர்களெல்லாம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, விசாரமும் பிரமாணம் அல்ல, வாக்கியம்தான் பிரமாணம். ஜஸ்ட் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசிங்கிற சென்டென்ஸ், அந்த வாக்கியம்தான் ஞானத்தை கொடுக்குது, விசாரம் அல்ல. அப்போ ஏன் விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதற்கு அவர்கள் சொல்லும் காரணம், விசாரம் ஞானத்தை கொடுக்கும் கருவி அல்லன்னு சொல்கிறதுலேருந்து விசாரம் உங்களை பண்ண வேண்டான்னு சொல்லலை. எது ஃபேக்டோ அதைத்தான் சொல்லணும். விசாரம் ஞானத்தை கொடுக்கும் கருவி அல்ல, சென்டென்ஸ், ஜஸ்ட் சென்டென்ஸ், வாக்கியம்தான் ஞானத்தை கொடுக்கும் கருவி. பிறகு விசாரம் என்ன பண்ணுதுன்னா, அந்த சென்டென்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவத்தை கொடுக்கின்றது. அந்த வாக்கியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான மனநிலையை இந்த விசாரம் உனக்கு பண்ணி கொடுக்குது. அப்போ தத்பத விசாரம், தொம்பத விசாரம் உன்னுடைய புத்தியை ரிஃபைன் பண்ணுதே தவிர
புத்திக்கு ஞானத்தை கொடுக்கறது வாக்கியம்தான். இதுதான் கன்க்ளூஷன். அப்போ விசாரம் அப்படிங்கிறது நேரடியாக ஞானத்தை கொடுக்கும் கருவி அல்ல, அந்தக்கரண தோஷத்தை நீக்கிறது தான். குறிப்பாக விஞ்ஞானமய கோஷத்தில் புத்தியில் இருக்கிற குற்றத்தை நீக்கிறதுக்கு தான் விசாரம். ஒரு கால் ஒருவனுடைய புத்தி அவ்வளவு ரிஃபைண்டாக இருக்கு, அந்த கரணத்தில் தோஷமே இல்லை, குற்றமே இல்லை. அந்த மாதிரி புத்தியில், அந்த மாதிரி புத்திக்கு ஒரே ஒரு சென்டென்ஸ், நீதான் அந்த பரம்பொருள், அதை கேட்டால் அந்த புத்தியினால் ஞானத்தை அடைய முடியும். அதுக்கு தெரியாத எக்ஸாம்பிள், புராணத்தில் இருக்கிற உதாரணத்தை சொல்லணும்னா, தட்சிணாமூர்த்திகிட்ட 4 சிஷ்யர்கள் சென்றார்கள். எவ்வளவு நாள் பாடம் எடுத்தார் தட்சிணாமூர்த்தி? இல்லை எத்தனை கோர்ஸ் பண்ணினார், எத்தனை உபனிஷத்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாருன்னா ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு சிம்பல், அந்த க்ஷின்முத்ரையை காட்டினார். அந்த சிம்பலில் ஒன்று கம்யூனிகேட் பண்ணார். என்னன்னா அந்த பரமாத்மா தான் நீ, தத்துவமசிங்கிற சிம்பல் பண்ணார். அந்த சிம்பல்லையே அந்த 4 ரிஷிகளும் ஞானத்தை அடைந்தார்கள். பிறகு கேவல பிரம்மனிஷ்டன்னு நமக்கு எத்தனையோ உதாகரணங்கள் இருக்குது. இப்போ ரமண மகரிஷியெல்லாம் நம்ம சொல்கிறோம், அவர் எவ்வளவு நாள் சாஸ்திர விசாரமெல்லாம் பண்ணார்? அவர் விசாரம் பண்ணல, ஒரு சில வாக்கியங்கள், சில படித்த பண்டிதர்கள், சில மகான்கள் சொன்ன 1-2 வாக்கியமே அவருக்கு அறிவை கொடுத்தது. அப்போ நம்ம சாஸ்திரம் அப்படிங்கிறது வாக்கியமே ஞானத்தை கொடுத்துரும். ஆனால் நம்ம புத்தியில் பல தோஷங்கள் இருக்கின்றது. மேலும் இந்த சந்நியாசமே எதற்குனா துவம் பதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதா, நான்கிறதுக்கு வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிறதா சந்நியாச சம்பந்தமான அனைத்து தவங்களும். அந்த நான்கிறது இந்த உடலில் நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் எப்படி ஆத்ம ஞானத்தை அடைய முடியும்? அப்போது பிரமாணம் அப்படிங்கிறது வாக்கியம், விசாரம் அப்படிங்கிறது புத்தியில் இருக்கிற தோஷத்தை நீக்கிறதுக்காகத்தான். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒருத்தர் எவ்வளவு நாள் விசாரம் பண்ணணுங்கிறது ரிலேட்டிவ், அவங்களுடைய மனதை பொறுத்தது. சில பேர் கொஞ்சம் விசாரம் பண்ணிட்டு இனிமேல் எனக்கு விசாரம் போதும், நான் அமைதியாக இருந்து இந்த கருத்தை ஜீர்ணிச்சுக்கிறேன்ட்டா அது ஓவர். சில பேர் இல்லை, நான் கொஞ்ச நாள் விசாரத்திலேயே இருந்தால் தான் எனக்கு இந்த கருத்தை ரிமைண்ட் பண்ண முடியுது, அதுவும் ஓகே. அதனால் நான் 10 உபனிஷத் படிச்சிருக்கேன், எனக்கு தான் ஞானம் இருக்குது, நீ ஒரு உபனிஷத்து தான் படிச்சிருக்கேன், உனக்கு ஞானம் இல்லைன்னெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு உபனிஷத் படித்தாலும் சரி, 10 உபனிஷத் படித்தாலும் சரி, அல்லது இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார், நீ உபனிஷத்தே படிக்க வேண்டாம், வெறும் தத்துவ போதம் படிச்சிருந்தினாலும் போதும். தத்துவ போதத்தில் சொல்கிற பிரம்மனும் பிருகதாரண்யத்தில் சொல்கிற பிரம்மனும் ஒன்றா வேறானா? 2 ஒன்று தான், 2 பிரம்மனும் ஒரே ஆள் தான். அதனால எவ்வளவு நாள் விசாரம் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமல்ல, நமக்கு எவ்வளவு விசாரம் தேவை அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால தான் ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு படித்தது போதும்னு சொன்னால் குரு இல்லை போதாது உட்காருன்னு பிடிச்சி உட்கார வைக்கக்கூடாது. போதும்னு தோணால் போயிட்டு வான்னு சொல்லிடணும். காரணம் என்ன, உனக்கு போதும்னு தோணிட்டா போதும் தான், போதாதுன்னு தோணிட்டா போதாது தான். இல்லை 10 வருஷம் நீ என்கிட்ட படித்தாச்சே நீ போயிருன்னு சொல்லக்கூடாது. உனக்கு போதாதுன்னா போதாது தான், போதும்னா போதும் தான். இந்த கருத்தை தான் இந்த முதல் வரியில் பகவான் சொல்கிறார். சிலருக்கு இந்த தர்க்கம் படிக்கிறது, மீமாம்சை படிக்கிறது, வியாக்கரணம் படிக்கிறது, இது போன்ற இந்த விசாரத்துக்கு துணை புரிகின்ற சாதனைகளை எல்லாம் படித்து விசாரமெல்லாம் ரொம்ப ஈடுபட்டு அவர்களுக்கு போகணுங்கிற தேவை சிலருடைய மனசில் இருக்காது. ஒருத்தன் சின்ன வயசில் ரிஷிகேஷுக்கு படிக்கணும்னு போயிட்டா ஒரு 20 வயசு 25 வயசில் சில பேர் போயிருப்பார்கள். அவங்க எப்போ ட்ரெடிஷ்னலாக படிக்கிறவங்க எப்போ ஆரம்பிப்பாங்க தெரியுமோ, 22 வயசில் போனவன் 40 வயசில் தான் உபனிஷத்தையே தொடுவான். காரணம் என்ன, ஃபஸ்ட்டு 4-5 வருஷம் என்ன செய்வார்கள், இலக்கணம் படின்னு போட்டுருவாங்க.
அதுக்கப்புறம் தர்க்க சாஸ்திரம் 3 வருஷம், மீமாம்சை 3 வருஷம், ஒரு 10-12 வருஷம் அவனை ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இப்போ நீ கீதை உபனிஷத் படிக்கிறதுக்கு தயார்னு சொல்லுவார்கள். எப்போ? 15 வருஷம் ட்ரைனிங்க்கு அப்புறம். ஆனால் இங்கெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே உபனிஷத்தை ஆரம்பிச்சிடுறோம். இன்னும் நடந்துகிட்ருக்கு. இன்னும் ரிஷிகேஷில் சில ஆசிரமத்துக்கு போனால் வேதாந்தமெல்லாம் இப்போ படிக்கக்கூடாதுன்றாங்க. பஞ்சதசி படிக்கிறதுக்கு 10 வருஷம் கழித்து படிப்பார்கள். காரணம் என்ன? அந்த அளவுக்கு பேக்ரவுண்டு ட்ரைனிங் கொடுத்து முதல்ல இலக்கணம் படி, அதுக்கப்புறம் தர்க்கம் படி, அப்புறம் மீமாம்சப்படி, ஒவ்வொன்றுக்கு 2 வருஷம் 3 வருஷம் கோர்ஸ். இப்படியெல்லாம் படித்து எதற்குனா வேதாந்த விசாரத்துக்கு தயாராகிறது. இங்கே பகவான் சொல்கிறார் விசார ஞானத்தை கொடுக்காது, வாக்கியம்தான் கொடுக்கும். அந்த விசாரம் எதுக்குன்னா வாக்கியத்தை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு சொல்கிறேன். இதுக்கு தான் தயானந்த சுவாமிஜி சொல்கிற பதில் இந்த வியாக்கரணம் தர்க்கம் இதெல்லாம் இந்த திங்கிங் பேட்டர்ன் எப்படி சிந்திக்கணும்னு நமக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தான். இப்போ நம்ம ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிறோம். ஈவன் ஒரு இன்ஜினியரிங்கோ அல்லது மேத்ஸோ ஃபிசிக்ஸோ ஏதோ படிச்சுட்டு வரும்போது ஈவன் அந்த படிப்பே நமக்கு எப்படி லாஜிக்கலாக திங்க் பண்ணணுங்கிற ட்ரைனிங்கை கொடுத்தாச்சு. அதனால் நம்ம தர்க்கமெல்லாம் படிக்க வச்சு ட்ரைனிங் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே சொசைட்டியில் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நம்ம படித்தாச்சு, அந்த ட்ரைனிங் மைண்ட் அடைஞ்சாச்சு. சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்தோம்னா அதே பேட்டர்னில் திங்க் பண்ணி புரிந்து கொள்வார்கள்னு சொல்வார்கள். அது முற்றிலும் உண்மை. அதைத்தான் இங்கே பகவான் சொல்கிறார். சிலருக்கு சிஸ்டமேட்டிக்காக தொடர்ந்து உபனிஷத் புஸ்தகத்தை படித்து நோட்ஸ் எழுதி இப்படியெல்லாம் பண்ணணுங்கிற தேவை இருக்காது, நீடு இருக்காது. அவர்களுக்கு சில வாக்கியங்கள் மிக குறைவான உபதேசமே அவங்களுக்கு போதும். ஏன்? உபனிஷத்துக்கு கூட அவங்க வர வேண்டாமா. உபனிஷத்தை படித்து புரிஞ்சவங்க சொல்கிற வாக்கியமே அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் 100% முழுமையான ஸ்ரத்தையுடன் அவர்கள் தன்னை பண்படுத்தி கர்மயோகம் தியானமெல்லாம் உபாசனையெல்லாம் முடித்து ரிஃபைன்டு மைண்டோட தூய்மையான மனதுடன் அவர்கள் அந்த வாக்கியத்தை கேட்டால் எந்த லாஜிக்குமே அவங்களுக்கு தேவைப்படாது. இப்போ ஒரு சென்டென்ஸை சொல்கிறோம், சொல்லிட்டு அது ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிற லாஜிக்கெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. நீ சொல்கிறையா, நான் ஒத்துக்கிறேன், வேலை முடிஞ்சது. நீ தானம் பண்ணுனா உனக்கு புண்ணியம் வரும், ஓவர். இதுக்கு மேலே சப்போர்ட்டிங் லாஜிக்கே வேண்டாம், நான் அதை அப்படியே நம்புகிறேன், வேலை முடிஞ்சது. அப்போது முழுமையாக நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா எதற்கு தர்க்கம் விசாரம் இவைகளெல்லாம்? இப்போ சிலருக்கு அது விதிவிலக்காத்தான் எடுத்துக்கணும். உடனே நான் அந்த சிலர்னு போய் உட்காந்துக்கூடாது. சிலருக்கு அவ்வளவு ஒரு பெரிய விசாரம் பண்ணுறதுக்கு மைண்டு இருக்காது. அல்லது சில பேர்த்துக்கு 65 வயசில் தான் ஞானோதயமே வந்திருக்கு, சாஸ்திரம் படிக்கலாம் கேட்கலாம். நீ அவங்கள போய் இலக்கணம் படிச்சுட்டுருன்னு சொன்னால் என்ன ஆகிறது? அதனால தான் சங்கரர் சொன்னார், டுக்ரின்ஸ் கரணே நகி நகி ரக்ஷதி. ஒரு ஏஜுக்கு மேலே நீ தேவையற்ற விஷயங்களை படிச்சுட்டு இந்தா மீண்டும் ஏஜ் போயிடும். அப்போ என்னென்னா எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்க அப்படின்னு சங்கரர்னு சொல்லியுள்ளார். அதே கருத்தை தான் இங்கே பகவான் சொல்கிறார். சிலர் முறைப்படி விசாரம் செய்ய முடியாது, தேவை இருக்காது. அது வயது காரணமாக இருக்கலாம், அந்தக்கரணம் காரணமாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் காரணமாக இருக்கலாம். ஆனால் வாக்கியம் பிரமாணமாக இருப்பதனால் அதை உபனிஷத்து தான் சொல்லணும்னு இல்லை, அல்லது இந்த மதம்தான் சொல்லணுங்கிறது இல்லை. இந்த மகா வாக்கியங்கிறது நம்ம எல்லா மதத்திலையும் பார்க்குறோம். அது எல்லா மதத்துக்குள்ளேயும் எங்கேயோ ஒரு இடத்துல யூ ஆர் த ட்ரூத் அப்படின்னு சுஃபீசத்தில் இருக்குது, யூ அண்ட் யுவர் ஃபாதர் ஆர் ஒன் அப்படின்னு இருக்குது. அப்படி எல்லா ரிலீஜன்லேயும் எல்லா உலகத்திலையும் இருக்குது. எங்கேயோ இருந்து அந்த வாக்கியத்தை கேட்டு அதனுடைய மெய்ப்பொருளை உணர்ந்தால் அவர்களும் மோட்சத்தை அடைகிறார்கள், அவர்களும் ஞானத்தை அடைகிறார்கள். அதனால் எனக்கு சமஸ்கிருதம் தெரியலேன்னு சொல்லியோ
அல்லது தர்க்க ஞானம் இல்லைன்னு சொல்லியோ, அல்லது சில பேர்த்துக்கு ரொம்ப உபநிஷத்தை டீப்பாக படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வராது, அதனால எனக்கு மோட்சம் கிடைக்காம போயிருங்கிற பயமோ வேண்டாம். நம்ம எவ்வளவு தூரம் சும்மா விசாரம் பண்ணுறோங்கிறது முக்கியமல்ல, எவ்வளவு கவனமாக அந்த வாக்கியத்தை கேட்குறோம், அந்த சென்டென்ஸ் எவ்வளவு சீரியஸாக உள்ளே போகுது, அதுதான் முக்கியம். அந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாய்சன் மாதிரி. நெகட்டிவ் எக்ஸாம்பிள், பாய்சன் உள்ளே போயிட்டா ஒன்றும் பண்ண வேண்டாம், அது அதனோட வேலையை செஞ்சிடும். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ, நமக்கு தெரிஞ்சு குடித்தா குயிக்காக வேலை செய்யும், தெரியாமல் குடித்தா கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யும். பாலில் பாய்சன் கலந்துருக்கு, குடித்த உடனே பாய்சன் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பயத்தில் பாய்சன் கொஞ்சம் குயிக்காக வேலை செய்யும், தெரியல அப்படின்னா அதனுடைய வேலையை செய்யும். அப்படி தெரிஞ்சோ தெரியாமலேயோ இந்த சென்டென்ஸ் உள்ளே போயிட்டா அது அதனுடைய வேலையை செய்யும். அப்படி செஞ்சால் தான் உள்ளே போயிருக்குன்னு அர்த்தம். என்ன வேலையை செய்யும்னா, அனாத்ம விருத்தி, சம்சார விருத்தியை நீக்கி ஆத்ம ஞானத்தை நமக்கு கொடுத்து நம்மை முக்தனாக்கும். அதைத்தான் சொல்கிறார். இப்போ முதல் வரிக்கு சென்றால், அன்யே து ஏவம் அஜானந்தக, அன்யே வேறு சிலர், அஜானந்தக, அஜானந்தகன்னா ட்ரெடிஷன்னா என்னன்னு தெரியாது, சாஸ்திரம்தான் பிரமாணம்னு தெரியாமல் இருக்கலாம், கர்மயோகத்தின் லக்ஷணம் தெரியாமல் இருக்கலாம், தியானத்துக்கு லக்ஷணம் சொல்ல தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தியானம் பண்ணிட்டு இருப்பார்கள். லக்ஷணம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தியானத்தில் அவர்கள் இருக்கலாம். அஜானந்தகன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல், உபனிஷத்துன்னு ஒன்று இருக்குது, கர்மகாண்டம் ஞானகாண்டம் நல்லா இருக்குது, எதுவுமே தெரியாமல் ஸ்ருத்வா அந்யேபியக உபாசதே. அந்யேபியகன்னா உபனிஷத்துக்கு அவங்க போகிறதுக்கு ஆக்சஸ் இல்லை, யாரோ ஒருவரிடம் கேட்டு அந்த உபனிஷத்தினுடைய மைய கருத்தை ஏதோ ஒரு லாங்குவேஜில் ஏதோ ஒரு மூலையில் யாரிடம் இருந்தாவது ஜஸ்ட் ஹியரிங், அங்கே விசாரமெல்லாம் அவங்களுக்கு சரியாக தெரியாது, பண்ணலை, ஸ்ருத்வா உபாசதே, அதில் அவங்க கமிட்டட் ஆயிடுறாங்க. அந்த வாக்கியத்தை கேட்டு அதை முழுமையாக நம்பி அதில் அவர்களுடைய மனதை செலுத்தியவர்கள். அப்படின்னா இவங்களுக்கு பெருசாக ஞான யோகம்னு பண்ணலை, ஞான யோகம்ங்கிற சாதனையான சிரவ மனனம் விசாரம் இதெல்லாம் பெருசாக பண்ணலை, ஆனால் ஸ்ருத்துவா உபாசதே, அதுதான் ரொம்ப முக்கியம். கேட்கிறார்கள், கேட்டு அதிலேயே அவர்கள் சிந்தனையை மேற்கொள்கிறார்கள். ரமண மகரிஷி வாழ்க்கையில் சொல்லுவார், அவர் சிறு வயதில் யாரோ ஒரு பெரியவர் நீ எதை தேடுறையோ அதுதான்டா நீ அப்படின்னு சொன்னாராம். அந்த ஒரு வாக்கியத்தை அவர் அப்படியே உள்ளேயே அசைச்சு போட்டுட்டு இருந்தார். அதனால தான் அவர் எங்கேயும் போகலை. ஏன்னா நான் எதை தேடுறேனோ அது எனக்குள்ளே இருக்குன்னா நான் எங்கே போய் தேடுவது, அதனால் உட்கார்ந்துட்டார். அதுதான் இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவர் பெருசாக ட்ரெடிஷ்னலாக படிக்கலை, விசாரம் பண்ணலை. என்ன ஆச்சுன்னா ஒரே ஒரு வாக்கியத்தை கேட்டார், அது உபனிஷத்து தான் பிரமாணம்னு எதுவும் தெரிஞ்சிருக்க வேண்டாம், ஆனால் உள்ளே போயாச்சு, அதிலேயே அவர்கள் தியானித்து நிதித்தியாசனம் செய்தார்கள். பிறகு இரண்டாவது வரியில், தேபி அவர்களும் அதிதரந்த்யேவ மிருத்யும், அவர்களும் மரணத்தை சம்சாரத்தை கடக்கின்றார்கள். அதிதரந்தினா கடந்து செல்கின்றார்கள், மிருத்யும் மரணம், இங்கே மிருத்யுனா சம்சாரம், சம்சாரம் என்ற துயரத்தை கடக்கின்றார்கள். காரணம் என்ன? அது கடைசி வரியில் சொல்கிறார், ஸ்ருதி பராயணாகா. இங்கே ஸ்ருதி பராயணாகனா நீதான் பிரம்மன், மெய்ப்பொருள் அழியாதது, உனக்குள் இருக்கிற ஆத்மாதான் அந்த மெய்ப்பொருள்ங்கிற அந்த வாக்கியம் இருக்கே, அதில் முழுமையான ஸ்ரத்தை நம்பிக்கை வைத்தவர்கள். ஸ்ருதி பராயணாகனா கேட்டதையே பராயணமாக கொண்டவர்கள். அல்டிமேட்டாக அந்த வாக்கியம் அவர்களுக்கு உண்மையாகி விட்டது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, கடவுள் நம்மை காப்பாற்றுவார்னு சொல்கிறோம், கேட்குறோம், ஆனால் அது உண்மையாக தெரியலையே. தெரிஞ்சிருந்தால் நமக்கு ஏன் பயம் வரணும்? கடவுள் காப்பாற்றுவாருங்கிற வாக்கியத்தை கேட்குறோம்,
கேட்டதுக்கப்புறம் பயம் வருதுன்னா அந்த வாக்கியத்தை கேட்டும் கேட்கலின்னு அர்த்தம். இப்போ ஸ்ருதி பராயணாகனா அவங்கள் மனம் அந்த வாக்கியத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டது. அதனால அவங்க பெரிய விசாரமெல்லாம் பண்ணல. அஜானந்தக அப்பி அவங்களுக்கு தெரியாமலேயே அவர்கள் மோட்சத்தை அடைகின்றார்கள் என்று இந்த 2 ஸ்லோகத்தில் பகவான் சாதனைகளை சுருக்கமாக அழகாக கூறினார். இனி அடுத்த பகுதியில் ஆத்ம ஞானம், பலம் இவைகளை கூறி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்வார். அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.